வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஆயுள் தண்டனை அத்தியாயம் 4. கைகளை உயரே தூக்கி சோம்பல் முறித்தான் பரத். கழுத்தை இப்படியும் அப்படியும் திருப்பி சொடுக்கி கொண்டான். சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்து ஏசியின் இதமான குளிரை ஒரு நிமிஷம் அனுபவித்த போது அப்பாடி என்றிருந்தது. 4 நாள்களாகவே ஆஃபீஸில் செம்ம வேலை. சீனியர் பார்ட்னர்கள் ஒருத்தர் கூட ஆஃபீஸுக்கு வரவில்லை. ஒருத்தர் வெளியூர், ஒருத்தர் உறவினருக்கு கல்யாணம், இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லை என்று எதிர்பாராத விதமாய் அத்தனை பேர்களுக்கும் ஏதோதோ வேலை வந்துவிட 4 நாள்களாய் பரத்தின் சாம்ராஜ்யம்தான் இங்கே கூடி கட்டி பறக்கிறது. கவனிக்க வேண்டிய அவசர வேலைகளை கவனித்து, பதில் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லி, பார்க்க வேண்டியவர்களை பார்த்து, எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுத்து, பரத்துக்கு இப்படி அப்படி பராக்கு பார்க்க முடியாதபடி சரியான வேலை. நல்ல வேலையாய் உடம்பு சரியாகி ரமணனும் ஊருக்கு போன பார்ட்னரும் இன்று வந்துவிட்டனர். இனி அத்தனை பலி இல்லை. கண்களை மூடி பெருமூச்சாய் காற்றை உள்ளே இழுத்த போது நாசியில் பூக்களின் மனம் மென்மையாய் ஏறுவதை உணர்ந்து பரத் தலையை திருப்பி பார்த்தான். ஒரு பக்கம் உட்கார்ந்திருந்த அழகான பூ அலங்காரம் இவனை பார்த்து சிரித்தது. மோகனாவின் கைவண்ணம்தான். வெறி சென்று இருந்த அறையில் முதலில் பூக்கள் நுழைந்த அன்று அவற்றை உடனே கவனிக்க பரத் தவறிவிட்டான். திடீரென்று பூக்களின் வாசம் கமகமென்று வீசவே வேலை மும்மரத்தில் ஆழ்ந்து கிடந்தவன் மோகனாதான் வந்திருக்கிறாள் என்று எண்ணினான். அப்புறம் பார்த்தால் இந்த பூ அலங்காரம். பியூனை அழைத்து இது ஏது என்ற போது அவன் செக்ரட்டரி அம்மா கொண்டாந்தாங்க என்றான். டிக்டேஷனுக்கு வந்தவளிடம் மறக்காமல் இது குறித்து கேட்டான். ரூமிலே பூ இருந்தா மனசுக்கு உற்சாகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா எடுத்துடுறேன். அவசரமாய் குறுக்கிட்டான் பரத். இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கிறது, தேங்க்யூ. அதன் பிறகு 4 நாள்களுக்கு ஒரு முறை பூக்களை வாங்கி வந்து தினசாய் அவற்றை மோகனா அமைப்பதே ஒரு ஈடுபாட்டுடன் பரத் கவனிக்கவே செய்தான். ஒரு நாள் கொத்தாய் லில்லிகள் வெள்ளை வெளியேர் என்று மணக்கும். அடுத்த முறை 4 சிவப்பு ரோஜாக்கள் பச்சை இலைகள் நடுவில் தங்கள் முகங்களை காட்டும். இன்னொரு நாள் கிரோசந்தம் பூக்கள் மஞ்சளும் வெள்ளையுமாய் கொள்ளென்று வளர்ந்திருக்கும். பல நாள்கள் கிட்டத்தில் போய் நின்று பூக்களின் அழகை ரசித்த பிறகு மோகனா உள்ளே வரும்போது அவளை அந்த நேர்த்தியான அலங்காரத்துக்காக பரத் பாராட்டியிருக்கிறான். அப்போதெல்லாம் உங்கள் பாராட்டு என்னை சந்தோஷிக்க செய்கிறது என்று சொல்கிற மாதிரி சின்னதாய் மோகனா புன்னகைப்பாள். நாட்காலியிலிருந்து எழுந்த பரத் ஏசியிடம் சென்று குளிரை குறைத்தான். குனிந்து பூக்களை முகர்ந்து பார்த்தான். இந்த மனம் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாதபடி இன்பமான கலவையாய் ஒரு வாசம் எழுந்தது. ஒரு வெள்ளை பூவின் அமைப்பு மட்டும் வித்தியாசமாய் இருப்பதை உணர்ந்து அதை உருவி வெளியில் எடுத்தான். நட்சத்திரங்களை மென்மையான நூல் வேலைப்பாட்டில் வைத்து தைத்த மாதிரி இது என்ன பூ? மோகனாவிடம் கேட்க வேண்டும். பூவோடு மேஜை மேல் ஏறி அமர்ந்த பரத்துக்கு 10 நாள்களுக்கு முன் அம்மாவிடம் மோகனாவை பற்றி பேசியது ஞாபகத்துக்கு வந்தது. என் செக்ரட்டரி மோகனாவை பற்றி உன்கிட்டே சொல்லியிருக்கேன் இல்லையாமா? ஜெயமா கண்களை விரித்து மேலே சொல்லு என்கிற பாவனையோடு மகனை பார்த்தாள். மோகனாவோட 4 மாசமா பழகிறேன். அவ ஒரு வித்தியாசமான பொண்ணா தெரியறா. கெட்டிக்காரி, அழகானவ, அடக்கமாகவும் இருக்கா. எனக்கு மட்டுமில்லை, எங்கள் சீனியர்ஸ்லேருந்து எல்லோருக்கும் அவளை பிடிக்கிறது. ஒரு நிமிஷம் மௌனமாய் சென்றது. மகன் கூடி காட்டி விட்டான். இனியும் தான் சும்மா இருந்தால் எப்படி? சந்தோஷத்தோடு ஜெயமா பேசினாள். இதிலே இனிமே தயங்கிறதுக்கு என்ன இருக்கு பரத்? நான் வேணா அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை பார்த்து பேசட்டுமா? சற்றென்று திரும்பி பரத் சிரித்தான். நீ அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படி அம்மா? மோகனாவை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அவகிட்ட நானோ இல்லை, என்கிட்ட அவளோ இன்னை வரைக்கும் வேற எந்த தினசரியில்லை, நடந்ததில்லை. அவளை பற்றின விவரங்களோ இல்லை, என்னை பற்றின விஷயங்களோ நாங்கள் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசின்றது கிடையாது. ஒரு குழந்தையோடு இருக்கிற விடோவரான என்னை கல்யாணம் பண்ணிக்க அவள் சம்மதிப்பாளாங்கிறது கூட எனக்கு தெரியாது. நிதானமாகத்தான் பேசி பழகி பார்க்கணும். உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு யாராவது இருக்காளான்னு நீ கேட்ட. அதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளோதான். நீ பாலா மாமா அவர் இவர் மூலமாக இப்போதைக்கு பொன் பார்க்க வேண்டாம். என்னம்மா, புரிஞ்சுதா? ஜெயமா புரிந்து கொண்டாள்.
4 மாசங்களாய் பிடி கொடுத்து பேசாத பிள்ளை இன்றைக்கு இந்த அளவுக்காவது மனம் மாறி பேசினானே என்ற மகிழ்ச்சி வெளிப்படையாய் முகத்தில் தெரிய, எல்லாம் உன் மனசு போல நடக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு வேற என்ன வேணும் என்றாள். அம்மாவிடம் தன் மனசை வெளிப்படுத்திவிட்ட இந்த 10 நாள்களாய் மோகனாவை ஒருவித தனி கவனத்துடன் பரத் கவனித்தான். பார்க்க பார்க்க அவளோடு பழக பழக இவள் எனக்கு முழுசாய் சொந்தமாக வேண்டும் என்ற ஆசை வெறியாக மாறுவதை அவனால் உணர முடிந்ததால் சீக்கிரமே இது குறித்து அவளிடம் பேச வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டதற்கு ஏற்ப ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. 2 நாள்களுக்கு முன் ஸ்டேட்மெண்ட் தயாரித்துவிட்டு கிழமை நாழியாகிவிட்டதால் மோகனாவை வற்புறுத்தி காரில் ஏற்றிக்கொண்டு அவள் தங்கியிருக்கும் ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டலில் பரத் இறங்கினான். காரை விட்டு இறங்கினவள் தன் அபூர்வ புன்னகை ஒன்று உதடுகளை தவிழ, தேங்க்யூ மிஸ்டர் பரத் என்றாள். அந்த கணம் அவளிடம் இறுக்கமாய் ஏதாவது பேசியே தீர வேண்டும் என்ற தாபம் இழ, நீங்கள் அடிக்கடி சிரிக்கணும் மோகனா, யூ ஹாவ் ஏ ஒண்டர்ஃபுல் ஸ்மைல். நான் ரொம்ப நாளாகவே இதை உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன், இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் வந்தது என்றான். பாரதியின் பாராட்டை மோகனா எதிர்பார்க்கவில்லை என்பதை காட்டும் தினசில் முகம் சிவந்து போயிற்று. கண்கள் விரைப்பில்லாமல் நெகிழ்ந்து போயின. சீறி கொண்டு எழுந்து வெட்கும் புன்னகையாய் மாற, தேங்க்யூ அகேன் என்றாள். அப்புறம் திரும்பி உள்ளே போய்விட்டாள். மோகனாவிடம் என்று பேசலாம், எப்போது பேசலாம்? வெள்ளை பூவை கையில் வைத்து பரத் யோசனையில் ஆழ்ந்திருந்த அந்த சமயத்தில் மோகனா ஒரு ஃபைலுடன் உள்ளே வந்தாள். அவனையும் அவன் பூவுடன் உட்கார்ந்திருக்கும் கோலத்தையும் பார்த்து அப்படியே நின்றாள். உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா மிஸ்டர் பரத்? அப்புறமா வரட்டுமா? ஓ நோ, ப்ளீஸ் கமின் அண்ட் சிட் டவுன். மோகனா வந்து ஃபைலை அவன் முன் நீட்டினாள். சுதர்ஷன் அண்ட் கம்பெனியில் இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்குது, பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், சரியாக இருக்கான்னு பார்க்கணும். பரத் ஃபைலை பார்க்கவில்லை. அதை பிடித்திருந்த நீளமான விரல்களை பார்த்தான். அப்படியே கையை தோல் என்று கண்களை ஓடவிட்டு அவள் முகத்தில் பார்வையை நிறுத்தினான். இவளிடம் என் மனசை என்று வெளிப்படுத்தினால் என்ன? ஃபைலை மூடி ஒரு பக்கமாய் தள்ளினவன் கையில் இருந்த பூவை நீட்டி, இதுக்கு என்ன பெயர் மோகனா என்றான். நான் எதையோ கேட்டால் நீங்கள் என்னமோ சொல்கிறீர்களே, உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று ஆச்சரியத்துடன் நின்ற மோகனா அவன் நீட்டிய பூவை பார்த்தாள். இதுக்கு லேடிஸ் லேஸ்னு பேர். லேடிஸ் லேஸா? அப்படின்னா சாதாரணமாக பெண்கள் உபயோகப்படுத்துகிற லேஸ் மாதிரி இது இருக்கிறதாலே இந்த பேர்னு நினைக்கிறேன். ஓ ஐசி, லேடிஸ் லேஸ். எத்தனை அழகான பேர். இந்த பூ மாதிரி நிஜமாவே பெண்கள் யூஸ் பண்ணுற லேஸ் அழகாக இருக்கான்னு எப்படி பார்க்கறது? எந்த லேடிக்கிட்டே போய் நீ லேஸ் உபயோகிக்கிறியான்னு கேட்குறது கண்ணம் வீங்கி போயிடாது? வழக்கத்துக்கு மாறான குறுமுடன் பரத் பேசவும் அதிசயத்திலும் அதிசயமாய் வாய்விட்டு மோகனா சிரித்து விட்டாள். கண்களில் நிமிர்த்தி மோகனாவையும் அவள் சிரிப்பையும் பார்த்த பரத் அதிசயித்து போனான். இவளுக்கு இத்தனை அற்புதமாய் சிரிக்கக்கூட தெரியுமா? கடவுளே, எத்தனை அழகாக இருக்கிறாள், ரியலி பியூட்டிஃபுல். இந்த உயரத்தை கை கொள்ளாமல் அனைத்து சிரிக்கும் இந்த உதடுகளில் மென்மையாய் முத்தமிட்டால் எப்படி இருக்கும்? யூ ஆர் ஏ பியூட்டிஃபுல் உமன். மோகனா, நீங்கள் சிரிக்கிறப்போவும் ஸ்மைல் பண்ணுறப்போவும் ரொம்ப அழகாக இருக்கு. ஏன் உங்களால் அடிக்கடி சிரிக்க முடியலை? பரத்தின் பார்வையும் குரலும் எதையோ உணர்த்த ஒன்றுமே பேசாமல் மோகனா நிற்கையில் இன்றைக்காம் ஒழித்தது. பரத், நான் ரமணன், ஒரு நிமிஷம் வந்துட்டு போக முடியுமா? ஃப்ரீயாக இருக்கிறியா? சற்றென்று கலைந்து போனான் பரத். வரேன் சார். பரத் எழுந்திருக்கையில், ஃபைல் இங்கேயே இருக்கட்டுமா மிஸ்டர் பரத்? நீ சீனியரோடு பேசிட்டு இந்த நோட்ஸை செக் பண்ண அவகாசம் இருக்குமா என்று கேட்டுக்கொண்டே மோகனாவும் கிளம்பினாள். ஒரு நிமிஷம் மோகனா. கதவிடம் சென்றவள் நின்றாள். திரும்பினாள். வந்து, எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை சொல்லணும். சாயங்காலமாக என்னோட கொஞ்சம் வெளியில் வர முடியுமா? கொஞ்சம் பர்சனல். ப்ளீஸ் மோகனா. முடியுமா? எந்தவித உணர்ச்சியையும் காட்டாத முகத்துடன் மோகனா நிற்கவும், ப்ளீஸ் என்று மறுபடியும் கேட்டவன் அவள் மௌனத்தை சம்மதமாய் எடுத்துக்கொண்டு தேங்க்யூ என்று சொல்லி அறையை விட்டு வெளியேறினான். சொன்னபடி சரியாய் மாலை 6 மணிக்கு மோகனாவுடன் புறப்பட்ட பரத் முதலில் காரை டிரைவ் இன்னுக்கு செலுத்தினான். ஒரு வார்த்தை கூட பேசாமல் 2 பேரும் மௌனமாய் டிஃபன் சாப்பிட்டு முடிந்ததும் வண்டியை பீச்சுக்கு ஓட்டி காந்தி சிலை பின்னால் சென்று நிறுத்தினான். மணலில் உட்காரலாமா மோகனா? இறங்கி நடந்தார்கள். அலை அடித்து ஒழியும் மேடு வரை சென்றார்கள். அஸ்தமனம் ஆகிவிட்டதால் வானம் அசட்டு கருப்பு கலந்த சிவப்பு நிறமாய் இருந்தது. காற்றில் மோகனாவின் முந்தானை படப்படுத்தது. இங்கு உட்காரலாமா? உட்கார்ந்தார்கள். தூரத்தில் நுரை ஊறும் ஈரமண்ணில்
குடுக்குகளை தூக்கி கொண்டு ஓடும் நண்டுகள் மசமசப்பாய் தெரிந்தன. மனசில் ஏற்கனவே தீர்மானித்து கொண்டிருந்த விட்ட தினேஷில் பரத் பேச்சை தொடங்கினான். 4 மாசத்துக்கும் மேலே நாம ஒருத்தரோட ஒருத்தர் பழகிறோம். ஆனா இன்னும் ஒருத்தரை பற்றின விவரம் எதையும் நாம இன்னொருத்தர்கிட்டே சொன்னதில்லை. என்னை பற்றி, என் கடந்த கால வாழ்க்கை பற்றி, இப்போ நான் வாழற வாழ்க்கையை பற்றி, என் எதிர்காலத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு என்னமோ தோன்றது. சொல்லட்டுமா மோகனா? என்னிடமா? உங்களை பற்றியா? எதற்கு என்று கேட்கிற தினேஷில் ஒரு பார்வையை மட்டும் பார்த்துவிட்டு வாய் வார்த்தைகளாய் ஏதும் பேசாமல் மோகனா அமர்ந்திருக்க பரத் மேலே தொடர்ந்தான். அத்தியாயம் 5. எங்கப்பா கான்ட்ராக்டரா வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சவர். அவர் போய் 6 வருஷம் ஆறுது. அம்மா பெற்றது மொத்தம் 3. மூத்த அண்ணா 5 வயசுலேயும் அக்கா சில மாதங்களிலேயும் செத்து போனப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சா நான் பிறந்தேன். அதனாலே எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப செல்லம். நான் லா படிச்சுட்டு அது மட்டும் போதாதுன்னு சிஏயும் படித்தேன். 3 வருஷம் முன்னாலே இந்த கம்பெனியிலே கன்சல்டண்ட்டாக சேர்ந்தேன். இன்றைக்கி நான் அங்கே ஜூனியர் பார்ட்னர். ஆஃபீஸ் விஷயத்தை பற்றி இதுக்கு மேலே அதிகமாக சொல்ல தேவையில்லை. உங்களுக்கே எல்லாம் இதுக்குள்ளே தெரிஞ்சிருக்கும். பரத் நிதானமாய் பேசினான். சின்ன குரலில் பேசினான். உனக்கு மட்டும் நான் பேசுவது கேட்டு நீ சரியாய் புரிந்து கொண்டால் போதும் என்கிற தவிப்போடு பேசினான். மோகனா சப்பனம் கட்டி உட்கார்ந்து வலக்கையால் ஈரமணலை தட்டி சவனப்படுத்தினாள். புள்ளிகளை வைத்தாள். கோலம் போட்டு அழித்து மீண்டும் போட்டாள். இந்த கம்பெனியிலே சேர்ந்து புதுசில் தான் நான் நளினியை சந்தித்தேன். நளினி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எஸ், மை ஒய்ஃப். அவள் ஃபோட்டோவை பார்த்தாலே அவளை உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். எப்போவும் பரபரப்பு, துடிப்பு, சின்ன குழந்தையோட விஷம துருத்துருப்பு. அள்ளி கொட்டி வாராமல் அவளால் நிதானமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது. எதுலேயும் காலில் வெந்நீர் கொட்டின்னுட்ட அவசரம். முழுசாக 1 வருஷம் கூட நாங்கள் வாழலை. அதுக்குள்ளே அவளுக்கு அவசரம். போயிட்டா. 22 வயசுல நிறைய பெண்கள் வாழ்க்கையே தொடங்கிறதே இல்லை. ஆனால் நளினி அதுக்குள்ளே வாழ்ந்து ஒரு பொண்ணை பெற்று எல்லாம் முடிஞ்சு ஓடி போயிட்டா. பரத்தின் குரல் உணர்ச்சி வசப்பட்டிருப்பதாய் தோன்ற மோகனா தலையை நிமிர்த்தி பார்த்தாள். முகமோ கண்ணோ எதுவுமே தெளிவாய் தெரியாது. இருட்டு போர்வையாய் போர்த்தியிருந்தது. என்னோட ரொம்ப பெரிய வருத்தம் என்னன்னா அவள் செத்து போன விதம்தான். மோகனா, அரைமனையிலே வந்துடுறேன், எங்கேயும் போகாதீங்கன்னு காரை எடுத்துட்டு போனா. நானும் வரேன். வேண்டாம், ஆஃபீஸிலேருந்து டயர்டாக வந்திருக்கேன், ஐ வில் கம் பேக் சூன்னு சொல்லிட்டு போனவதான். ஓரத்தில் இருந்தவளை விதி கையை பிடிச்சி இழுத்து மண்டையில் போட்ட மாதிரி. நான் வேற என்னன்னு சொல்கிறது? அங்கேயே அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் ஸ்பைனல் கார்டு அதிர்ச்சியிலே அறுந்து போச்சாம். மார்லி ஸ்டீரிங் வீல் அழுத்தினதில் இருதயம் அடிபட்டு போச்சாம். அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி டாக்டர்ஸ் என்னென்னவோ சொன்னான். என்ன சொல்லி என்ன பணம் இருந்து என்ன வசதி இருந்து ஒன்றுத்துக்கும் ஒரு கடுகத்தனை பிரயோஜனம் இல்லாமல் ஒரே நிமிஷத்திலே கதை முடிஞ்சிடுத்து. வர தழுகிறாரா? குரல் தழுக்கிறது. தொண்டை அடைத்து போகிறது. மோகனாவுக்கு கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கு வேதனை தர விஷயத்தை பற்றி இப்போ ஏன் பேசணும் மிஸ்டர் பரத்? ப்ளீஸ் வேறு ஏதாவது பேசலாமே. இல்லை மோகனா, இதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும், அவசியம் தெரிஞ்சுக்கணும்னு தானே நான் சொல்கிறேன். என்னை பேச விடுங்கோ. கர்ச்சிப்பை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டே பரத் பேசினான். நளினி அவள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. அவள் சிங்கப்பூர்லே இருக்கா. ரொம்ப வருஷமாக அங்கேயே இருக்கா. எனக்கு அவளோட ரொம்ப பழக்கமில்லை. கல்யாணம், அப்புறம் நளினியோட டெத்து. இந்த சந்தர்ப்பத்திலே தான் நான் அவளை பார்த்து பழகியிருக்கேன். இப்போ 1 வருஷமாக எப்போவாவது நீ சௌக்கியமா, சந்தியா சௌக்கியமானு ஒரு லெட்டர் போடுறதோட எங்கள் உறவு சரி. நீளமாய் ஒரு பெருமூச்சு விட்டான் பரத். இப்போ சந்தியாவை பற்றி சொல்கிறேன். அவசரமாக என்னோட வாழ்ந்ததுக்கு சாட்சி விட்டுட்டு போகணும்னு நளினி ஆசைப்பட்டா போல் இருக்கு. அந்த சாட்சி தான் சந்தியா. சரியாக குழந்தை பிறந்து 24 நாள் தான் நளினி இருந்தா. அவ்வளவுதான். அந்த பச்சை குழந்தையோட ஒவ்வொரு நிமிஷமும் மண்ணாடி அவளை தன் கண்ணுக்குள்ளே வச்சு வளர்க்கறது அம்மா தான். என்னாலே அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம். மோகனா, அவளுக்கும் 60 வயசாயிடுத்து. அப்பா போன சமயத்தில் லேசாக மாரடைப்பு வந்த உடம்பு வேற. நளினி அகாலமாக போனப்போ சரி, அம்மாவையும் இழக்க போகிறேன்னு தீர்மானமே பண்ணிட்டுட்டேன். என்னமோ நல்ல காலம், எல்லாத்தையும் தாங்கிட்டு அம்மா இருந்துன்னு இருக்கா.
நளினியோட சாவுக்கு வந்த அம்மா அப்பா சந்தியாவை எடுத்துட்டு போய் வளர்க்கிறேன்னு தான் சொன்னான். என்னமோ அந்த ஏற்பாட்டில் எனக்கும் இஷ்டமில்லை, அம்மாவுக்கும் இல்லை. குழந்தை எங்களோடையே இருக்கணுங்கிற ஆசை. ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா அவ அம்மா அவளோட படுற கஷ்டத்தை பார்த்தா குழந்தையே அவாக்கிட்டேயே கொடுத்திருக்கலாமோன்னு கூட தோன்றது. 60 வயசுலே கை குழந்தை காரியாட்டும் அம்மா படுற அவஸ்தை எனக்கு வேதனையாக இருக்குது. நான் என்ன பண்ணட்டும் மோகனா? என்னாலே எல்லோருக்குமே வேதனை தான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோலத்தை அழித்து மோகனா மோகனா என்ற பெயரை மணலில் எழுதி கலைத்து கொண்டிருந்த மோகனாவை பரத்தின் பேச்சு அவஸ்தைக்குள்ளாக்கியது. பரத்தின் வேதனை அவளையும் தொட்டி கொண்டு விட்ட மாதிரி நெஞ்சில் ஏதோ பாரமாக அழுத்தியது. கண்களுக்குள் ஜலம். நான் வெளியில் வரட்டுமா என்று கேட்டது. பிரயத்தனப்பட்ட குரலை சீராக வைத்து கொண்டாள். உங்களுக்காக வருத்தப்படுறேன் மிஸ்டர் பரத். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சோதனை கஷ்டங்கள் இல்லாதவா யாரும் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். ஒரு படி பெருசாக இருக்குது, இன்னொன்று சின்னதாக இருக்குது. அதான வித்தியாசம் என்றவள் மெதுவாக எழுந்து 4 அடி நடந்து அலைகள் ஊறும் சரிவில் நின்றாள். வருத்தம் எழுந்து அவள் அருகில் சென்று நின்று கொண்டான். அலையின் நுரை கலந்த தண்ணீர் ஜில் என்று பாதங்களை தழுவ 2 பேரும் அப்படியே நிற்க கடலின் இறைச்சல் மட்டும் பெருசாய் கேட்டது. என் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி உங்கள் மனசை வேதனைப்படுத்திட்டேனா மோகனா? மெல்ல தலையை திருப்பி அந்த அரைக்குறை இருட்டில் பெரிய கண்கள் விரிந்து பளபளவென்று மின்ன அவள் அவனை பார்த்தாள். இல்லை, ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த சமாச்சாரங்களை என்கிட்ட ஏன் சொல்லணும்னு தான் எனக்கு புரியலை. நீங்கள் இப்படி உங்கள் அந்தரங்கமான விஷயங்களை எல்லாம் என்கிட்ட மனசு விட்டு பேச வேண்டிய அவசியம் என்னன்னு தான் புரியலை. அவசியம், நிர்பந்தம் எல்லாமே உண்டாகி இருக்கிறதுனாலே நான் பேசுகிறேன் மோகனா. பேசிக்கொண்டே 2 அடிகள் தண்ணீரில் இறங்கி மோகனாவுக்கு எதிராய் திரும்பி அவளை நேர்பார்வையாய் பார்த்தபடி பரத் நின்றான். நான் பேச போகிறது உங்களுக்கு தப்பாக இருக்கலாம், அசிங்கமாக கூட இருக்கலாம். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, கோவப்படாமல் நான் சொல்கிறதை நீங்கள் கேட்கணும். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மா தொந்தரவு பண்ணுறா. என்னம்மா இது? நளினி போய் இத்தனை சீக்கிரமான சண்டை போட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், கத்தி பார்த்தேன். ஒன்றுத்துக்கும் அம்மா ஆசையில்லை. எனக்காக இல்லை, உனக்காக இல்லை, குழந்தைக்காக. அவளை தாய் அன்போடு பார்த்துக்கிறதுக்காக நீ திரும்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு தினம் அழறா. உன் அன்பு இருக்கேம்மா. நான் வயசானவ. சின்ன பொண்ணோட அரவணைப்பு சந்தியாவுக்கு வேணுங்கிறா. கொஞ்ச நாளாக என்னை கேட்காமலே இங்கே எங்கே பொண்கள் இருக்காளான்னு தேட ஆரம்பிச்சிட்டா. என் நிலைமை உங்களுக்கு புரியறதா மோகனா? முன்பின் தெரியாத ஒரு பொண்ணோட வாழ சம்மதிக்கிறதை விட என்னோட பழகி என்னை புரிஞ்சின்ற ஒருத்தி எனக்கு கிடைச்சா அதுவே பெரிய அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். என்னை புரிஞ்சிக்கணும், என் சந்தியாவை, எங்கள் அம்மாவை புரிஞ்சிக்கணும். நான் ஏற்கனவே ஒருத்தியோடு வாழ்ந்தவன்கிற பொறாமை இல்லாமல் இருக்கணும். என் குழந்தையை தன் குழந்தையாக நினைக்கணும். எல்லா பொண்களாலேயும் இப்படிப்பட்ட பக்குவத்தோடு நடந்துக்க முடியாது மோகனா. சில பேரால் மட்டும்தான் முடியும். நீங்கள் அப்படிப்பட்ட பொண்களிலே ஒருத்தின்னு நான் நினைக்கிறேன். என் நினைப்பு தப்பா மோகனா? சற்றென்று முன்னே வந்து மோகனாவின் கைகளை பிடித்து கொண்ட பரத், வில் யூ மேரி மீ மோகனா? ஒரு குழந்தைக்கு தகப்பனான என்னை, ஒரு விடோயாரான என்னை கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் சம்மதிப்பேலா மோகனா என்ற போது மோகனா அதிர்ந்து போனாள். 4 மாதங்களாய் அவனோடு பழகியிருந்தாலும் மனசுக்குள் இப்படி ஒரு ஆசையை பரத் வளர்த்து வருகிறான் என்பதை துளி கூட ஊகிக்க முடியாமல் இருந்ததால் மோகனா திகைத்துதான் போனாள். நானா? இவரையா மணப்பதா? முடியவே முடியாது. சாதாரணமாய் ஒரு பெண்ணுக்கு ஆண் பாராட்டு வழங்குவது போல நீ சிரிக்கும் போது அழகாயிருக்கிறாய், செய்யும் வேலை நன்றாக இருக்கிறது, பூ அலங்காரம் ஜோர் என்று சொல்கிறார் என்று நினைத்தது தவறா? எத்தனையோ ஆண்களோடு பழகியிருக்கும் நான் இவரை எப்படி சரியாய் புரிந்து கொள்ளாமல் போனேன்? போலிகளையே பார்த்து மறைத்து விட்ட மனசுக்கே நிஜத்தை புரிந்து கொள்ள தெரியவில்லையா? நான் மிஸ்ஸஸ் பரத்தா? இது சாத்தியமா? ஓ, முடியாது, கண்டிப்பாய் முடியாது. இந்த மாதிரி ஆசைகளை எல்லாம் ஒரு கணத்துக்கு நினைக்க கூட நான் அருகதை இல்லாதவள். நோ நோ. மோகனா கைகளை லேசாய் அமைக்கி பரத் அழைத்ததும் மூடியிருந்த கண்களை திறந்தாள் மோகனா. கைகளை பரத்தின் பிடியிலிருந்து மெல்ல உருவி கொண்டாள். திரும்பி நடந்து மணலில் உட்கார்ந்து முழங்காலில் முகத்தை பதித்து கொண்டாள். மோகனா, ஆர் யூ அப்செட்? என் மேலே கோபமா?
நான் கேட்டது உங்களுக்கு பிடிக்கலையா? அவள் தோளில் கை வைத்து பரத் ஆதரத்துடன் கேட்டதும், நோ நோ, வேண்டாம் என்றாள் மோகனா. என்ன வேண்டாம்? ப்ளீஸ் ஸ்பீக் அவுட். ஏன் வேண்டாம்? உங்களுக்கு என்னை பிடிக்கலையா? நான் பொண்டாட்டியை பறி கொடுத்தவங்கிறதும் சந்தியா இருக்கிறவங்கிறது தான் காரணமா? இல்லை இல்லை, உங்களை மனசால நினைக்கிறது கூட நான் யோக்கியது இல்லாதவ. வேண்டாம் ப்ளீஸ். நீங்கள் இப்படி பேசுகிறதுக்கு வேறு என்ன காரணம்? பணம், அந்தஸ்து, ஜாதி, ஹோ, ஹெல் வித் தோஸ் திங்ஸ். மோகனா, இல்லை, உங்களுக்கு புரியாது. வேண்டாம். என்னை கம்பல் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். வேறு யாரையாவது விரும்புகிறீங்களா? நோ. பெரியவா இதுக்கு சம்மதிக்க மாட்டாளா? எனக்கு பெரியவா சின்னவா யாருமே கிடையாது. ப்ளீஸ், இந்த பேச்சு போதுமே. என் மனசை திறந்து உங்ககிட்ட நான் பேசினப்புறமும் இப்படி நீங்கள் காரணம் சொல்ல பிடிவாத பண்ணுறது சரியா மோகனா? உண்மையை நான் சொன்னால் உங்களால் தாங்க முடியாது. இல்லை, முடியும். நிச்சயமாக முடியாது. ப்ளீஸ் மிஸ்டர் பரத், நாம வீட்டுக்கு புறப்படலாம். மணலை தட்டி கொண்டு மோகனா எழுந்து விட்டாள். எதுவுமே பேசாமல் பரத்தும் எழுந்தான். 2 பேரும் மணலை கடந்து வண்டியை அடைந்து ஏறி உட்கார்ந்தார்கள். கார் ஹாஸ்டலை அடையும் வரை நிமிஷங்கள் மௌனமாகவே சென்றன. மோகனா இறங்குவதற்காக வண்டியை நிறுத்திவிட்டு அவள் பக்கமாய் வர திரும்பிய போது தெருவிளக்கின் வெளிச்சம் மோகனா மேல் பளிச்சென்று விழுந்தது. மோகனா, நான் உங்களை... ஒரு கையை நீட்டி அவனை தடுத்தாள் மோகனா. ப்ளீஸ் ப்ளீஸ் மிஸ்டர் பரத், திரும்ப அந்த பேச்சு வேண்டாமே ப்ளீஸ். உங்ககிட்ட வெளிப்படையாய் பேச முடியாத விஷயங்கள் சிலது இருக்குது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. கருக்கருவென்ற பெரிய கண்களில் அவள் கட்டுப்பாட்டையும் மீறிக்கொண்டு நீர் ததும்புவதை பார்த்தால் தெளிவாக காண முடிந்தது.